மக்களை இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, தந்தி டிவியில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. இந்த இன்டர்வியூவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. பெரிய லெவலில் பல கருத்துக்கள் அவர் பேசியிருப்பார், பல்வேறு விதமான விஷயங்களை தெளிவுபடுத்தியிருப்பார். இந்த இன்டர்வியூ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூவை நான் வேற மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என் மனதில் எழுந்துச்சு. என்ன தோணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்வியூவில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் 3 மிக முக்கியமான கருத்துக்களை சொன்னாங்க. அது எனக்கு நல்லாவே கண்ணில் தெரிஞ்சிருச்சு. இந்த கருத்துக்களை நம்ம யாரை நோக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கட்சியை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் அது சரியில்லை, இந்த கட்சியில் இது சரியில்லை, இவங்களோட ஃபியூச்சர் பிளான் ஒன்றுமே கிடையாது, விஜய் அவர்கள் ஏமாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த அவதூறை தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கட்சி அடுத்த 3 விஷயங்கள் எப்படி செய்ய போகுது, அடுத்த 3 மிக முக்கியமான பிளான்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தந்தி டிவியில் கொடுத்த நேர்காணலே அவர் சூச்சகமாக சில விஷயத்தை சொல்கிறாங்க. அதை எடுத்து வந்து இந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் போர்வையில் சில பேர் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு பதில் தர்ற வகையிலும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா தோழர்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட், நம்ம அண்ணன் எவ்வளவு தெளிவாக அவருடைய பார்ட்டியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வையை நம்ம தோழர்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட பிரதானமான நோக்கம். 3 மிக முக்கியமான விஷயங்கள் 2026 தேர்தலில் தாவேகா எந்த கோணத்தில் அணுகப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மக்களை, இப்போ நான் முதல் விஷயம், நம்மளுடைய கட்சி 2026 தேர்தலில் என்ன கண்ணோட்டத்தில் அணுகுதுன்னா போர். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அது? போர் அப்படிங்கிற வார்த்தையை நோக்கி அணுகுது. 2026 போரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் அண்ணா சொன்னாங்க, என்னுடைய தலைமையில் இந்த போருக்கு சில விஷயங்களை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர் ஆடியன்ஸ், விஜய் அண்ணாவை பெரிதாக நம்பக்கூடிய அவங்களுடைய கோர் ஆடியன்ஸ் அத்தனை பேருமே விக்கிரவாண்டி மாநாடு கூப்பிட்டு நம்ம போரில் நம்ம இறங்க போகிறோம், நம்ம போரில் நம்மளுடைய எதிரிகள் இவங்க 2 பேருன்னு சொல்லி அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லி 2 பேரை பெரிய லெவலில் சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக போரில் சில கருத்துக்களை விஜய் அண்ணா தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பை பெரிய லெவலில் மேம்படுத்த மாதிரி பல்வேறு லேயராக பிரித்து பெரிய ஆலோசனைகளை வழங்குறாங்க. ஆல்ரெடி அண்ணா 2026 எலெக்ஷனை போர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அணுகுறாங்க. இதே மனநிலையில் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்பும் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக சில விஷயங்களை செய்கிறாங்க. என்னப்பா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். என்ன ஆனந்த் அவர்கள் தலைமையில் 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மாவட்ட கழக பொறுப்பாளர்களை கூப்பிட்டு இந்த போருக்கு தேவைப்படுற சில விஷயங்களை, சில யுக்திகளை, அவங்களுக்கு சில கருத்துக்களை வழங்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போரில் இணையதளத்தில் பல்வேறு விதமான நபர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் கூப்பிட்டு பெரிய ஆலோசனைகள், நம்ம அடுத்த கட்ட பிளான்ஸ் என்னவா இருக்குது, நம்ம அடுத்த கட்ட திட்டங்கள் என்னவா இருக்குங்கிற பெரிய ஐடியாவை கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் மிக முக்கியமான சிப்பாய்களாக இருக்கிறவங்க பூத் கமிட்டி தோழர்கள் தான். இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பேசிட்டோம். இந்த பூத் கமிட்டி கூட நம்ம அண்ணன் பெரிய லெவலில் அவசரப்படல, 4 விதமான பூத் கமிட்டி கருத்தரங்குகளை நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 4 கருத்தரங்களையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே கால்குலேட் பண்ணி ஒரு இடத்துல பூத் கமிட்டி மாநாடை கூப்பிட்டு அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கழகத்தோட மிக முக்கியமான பூத் கமிட்டி தோழர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாடு முழுக்க ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்க போறாங்க. அதில் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை டார்கெட் வச்சு 23 மாவட்டங்களை பெரிய லெவலில் கூப்பிட்டு அந்த மாவட்ட தோழர்களுக்கு பூத் கமிட்டி மாநாடை விஜய் அண்ணாவே நடத்த போறாங்க. ஏன்னா பெரிய லெவலில் சிப்பாய்களாக இவங்க இருக்காங்க. ஸோ அண்ணாவோட மக்கள் சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடிக்குள்ள என்ன ஐடியா பண்றாங்கன்னா, பெரிய லெவலில் கட்சியோட அடிப்படை கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோழர்களையும், அவங்க நெட்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல பூத் கமிட்டியில் வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல கட்சியில வெவ்வேறு பொறுப்புள்ள வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், எல்லா வகையில இருக்கிற அத்தனை பேருமே ஒரு சேர கூப்பிட்டு அவங்க அத்தனை பேருக்குமே பெரிய ஆலோசனைகளை கொடுத்து போருக்கு தயாராகுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கட்சியில எந்த நிகழ்வை நீங்க எடுத்து பார்த்தாலும் போர் அப்படிங்கிற வார்த்தையை பெரிய லெவலில் பயன்படுத்துறாங்க. ஸோ போருக்கு தயாராகிற மாதிரி தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பை அண்ணா வீரியப்படுத்துறாங்க, பல்வேறு விதமான ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. ஸோ 2026 எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தாவேக்கால இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா போர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அணுகுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. அண்ணாவோட அனைத்து இடங்களையும் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து லேயரையுமே அப்படியே தொட்டுட்டு வர்றது அவருடைய பெரிய பிளானாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஆரம்ப கட்ட புரிதல் வருது அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ 2வது, இந்த போருக்கு நம்ம தயாராகிட்டோம், இந்த மாதிரி போர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த போருக்கு மிக முக்கியமான கோஷங்கள் ரொம்ப முக்கியம் இல்லை, ஏதோ ஒரு கோஷத்தை போட்டு தானே நம்ம வீரர்களை பெரிய லெவலில் உற்சாகப்படுத்த முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாவேகா நம்ம கண்களுக்கு 2 விதமான கோஷங்களை பெரிய லெவலில் முன்னெடுக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த அரசியல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊழலற்ற நிர்வாகம். இது 2யுமே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தாவேகா கையில் எடுக்குது. மதம் சார்ந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா திமுக மறைமுக பங்காளி பிஜேபியோட அப்படிங்கிற குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அதிமுக நேரடி பங்காளி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கட்டும். ஸோ மத ரீதியான அரசியல் இந்த மண்ணில் வரக்கூடாது, மதத்துக்கும் அரசியலுக்கும் ரொம்ப வெகு தூரம் தொலைவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை, மத ரீதியான அரசியலை இந்த மண்ணில் விதைக்கக்கூடாது அப்படிங்கிறது தாவே
தாவேக்காவோட மிக முக்கியமான கோஷமா இருக்கு. அதை விதைக்கக்கூடிய நேரடி எதிரி, மறைமுக எதிரி, அதை உருவாக்கக்கூடிய பிஜேபி அப்படிங்கிற 3 பேரையுமே பெரிய லெவலில் எதிர்க்கிற பெரிய கண்ணோட்டத்துக்கு தாவேக்கா தயாராகுது. மதம் ரீதியான அரசியல் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் 3 கட்சியை ஒரு நேரத்தில் அடிக்கக்கூடிய ஃபியூச்சர் பிளான்ஸை கட்சி பெரிய லெவலில் வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களோட பேச்சை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊழல் சார்ந்த நிர்வாகம் அப்படிங்கிறது கட்சி பெரிய லெவலில் அம்பலப்படுத்துது. கட்சியில் ஊழல் அப்படிங்கிற வார்த்தையை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து கவனித்து அனுப்பிடுறாங்க. ஊழல்னாவே அங்கே தாவேக்கா எதிர்ப்பு நிச்சயமாக இருக்கும். தாவேக்கா ஊழலை பெரிய லெவலில் வேரோட எதிர்க்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலை உருவாக்குறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த போரில் நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கனவுகளை விதைக்கக்கூடிய ஒரு வேலையும் தாவேக்காவினர் பெரிய லெவலில் செய்ய போகிறாங்க. அண்ணா அந்த 3 ஏரியாவில் தெளிவாக இருக்காங்க. மத ரீதியான அரசியல், ஊழலற்ற நிர்வாகம், இது ரெண்டையும் அகற்றிட்டு இப்போ நான் வரேன்ல, நான் வந்து எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு கனவை தன்னுடைய பிரச்சாரத்தோட கோஷமாக விஜயண்ணா வச்சுக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஏராளமான விஷயங்கள் பெரிய லெவலில் அண்ணா பெரிய லெவலில் யோசிக்கிறாங்க, பெரிய லெவலில் திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனா அவர்களோட பேட்டியை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது. இது என்னுடைய 2வது பாயிண்ட். இப்போ 3வது, ஒரு போருக்கு தயாராயாச்சு, நம்ம கையில் பார்த்தீங்கன்னா கோஷம் கையில் இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா மக்களிடம் மக்களிடம் போய் பேசு அப்படிங்கிற மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத பெரிய லெவலில் செய்கிறாங்க. இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கட்சியில் பெரிய லெவலில் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறதுல தாவேக்கா மிகப்பெரிய லெவலில் கவனம் செலுத்த போகுது. இந்த மக்கள் சந்திப்பு மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், மக்களை போய் என்ன சந்திச்சு என்ன சொல்ல போகிறோம்னா, இங்கே போருக்கான சூழல் இருக்குது, இந்த போரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாவேக்கா தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். இந்த போர் மூலமாக தாவேக்கா எந்த விஷயத்தை அறுவடை செய்ய போகுதுன்னா 1967 1977 நடந்த மிக முக்கியமான அதிகார மாற்றம் அப்படிங்கிறது. இது வரைக்கும் உங்கள் கையில் ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு இப்படி சேர்ந்தா இப்படி ஆகும், அப்படி சேர்ந்தா இப்படி ஆகுங்கிற ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கணக்கு அத்தனையுமே தவிடுபுரியாக்கி 1967 என்ன நடந்துச்சு, காங்கிரஸ் அப்படிங்கிற வலுவான கட்சியை பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிற கட்சி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி வீழ்த்தினாங்க அண்ணா தலைமையில் இருக்கக்கூடிய திமுக. அப்படிப்பட்ட அரசியலை அந்த மண்ணில் மறுபடியும் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயண்ணா ஆசைப்படுறாங்க. மக்கள் சந்திப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இப்படி ஒரு மாற்றம் வந்து 1967 1977 நடந்தது தான். இப்படி ஒரு மாற்றம் இது வரைக்கும் நடந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை மக்கள் சந்திப்பு மூலமாக தாவேக்கா உருவாக்க முயற்சி பண்ண போகுது அப்படிங்கிறது அண்ணாவோட மக்கள் சந்திப்போட பெரிய லெவலில் இருக்கக்கூடிய இலக்கா இருக்கு. 1977 நடந்துச்சு, பெரிய லெவலில் திமுக அதிகார பலத்தில் இருந்தாங்க, 48% ஓட்டு வச்சிருந்தாங்க. அது அத்தனையுமே உடைச்சிட்டு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. 2011 பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த பேட்டியிலே சொல்லியிருப்பாங்க 55% ஓட்டு நமக்கு வந்துருங்கிற கான்ஃபிடன்ட்ல பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருந்தாங்க. ஆனால் அம்மா அவர்கள், அதாவது அதிமுகவை அப்போ வழிநடத்தின அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழான மாற்றத்தை அங்கே கொண்டு வந்தாங்க. பெரிய லெவலில் எதிர்க்கட்சியாக கூட அங்கே திமுக ஆக முடியல. இப்படிப்பட்ட தலைகீழான மாற்றங்களை தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்திச்சிருக்கு. அப்படிப்பட்ட தலைகீழான மாற்றத்தை 2024 தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு மூலமா டிசம்பருக்குள்ள அந்த வைபை பிடிச்சிருவார் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கட்சி நம்புது. இப்போ அதிகாரத்துக்கு நம்ம ஒரு 35% ஓட்டை நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து உறுதிப்படுத்தணும்னா நம்ம அந்த மக்கள் சந்திப்பு மூலமா 30 உறுதிப்படுத்திருக்கோமா, 32 உறுதிப்படுத்திருக்கோமா, அல்லது 35 தாண்டி உறுதிப்படுத்திருக்கோமா அப்படிங்கிற அந்த ஃபேக்சுவலாக பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாவேகா தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. கூட்டணிக்காண்டி எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொள்கை சமரசம் தாவேகா இருக்காது அப்படிங்கிறத உறுதிப்பட தெரிவிக்கிறாங்க. ஸோ போருக்கு தயாராகிறோம், போருக்கு தேவைப்படுற கோஷங்கள் இருக்கு. போரில் பார்த்தீங்கன்னா மக்களை ஈடுபடுத்துறதுக்கு மக்களை நோக்கி விஜயண்ணா 234 தொகுதிக்கும் போகிறாங்க, மக்களிடம் பேச போறாங்க, பெரிய அரசியல் புரிதலை ஏற்படுத்த போறாங்க. ஸோ டிசம்பர் மாதம் தெரிஞ்சிடும் தாவேகா அந்த போரில் எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கு, எவ்வளவு தூரம் வீரியமிக்க எதிர்க்கட்சியாக இருந்திருக்கு அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் தெரிஞ்சிடும். டிசம்பர் மாதத்தில் தாவேகாவோட அந்த யுக்தியில் லெஃப்ட் போகலாமா ரைட்டு போகலாமா அப்படிங்கிற சின்ன டைரக்ஷன் சேஞ்ச் வேணா டிசம்பர் மாதம் இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். 2025 டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கிற எந்த விதமான குழப்பமும் இருக்காது. ஏன்னா அண்ணே சரியான பாதையில் கட்சியை எமர்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாதை ஒரு சேர வந்து எந்த இடத்துலையுமே தடம் மாறாது. நம்ம பாதையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கூட்டணிக்குன்னு சொல்லி சில தோழர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர தாவேகா கூட்டணிங்கிற ஆங்கிளுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு தெளிவாக அவ்வளவு தீர்க்கமாக நம்மளுடைய பாதை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு ஸோ நம்ம கட்சி சரியான பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் கையில் அந்த ரிப்போர்ட் வச்சிருக்கேன் இந்த ரிப்போர்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி யார் எந்த தகவலை சொன்னாலும் கட்சி தோழர்கள் பெரிய லெவலில் நம்பிக்கை இழக்க வேணாம். நம்ம சரியான பாதையில் ரொம்ப தீர்க்கமாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தரும் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.